ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 5ஆம் திருமொழியின் நிறைவு பாசுரம் 10வது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த 10 பாசுரங்களாக பெரியாழ்வார் உலகியல் வாழ்க்கையிலேயே ஈடுபட்டு மனம் போனபடியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் எத்தகைய நிலை நேரும் அதையும் சொன்னார். அப்படி இல்லாமல் எம்பெருமானை வணங்கி அவனை ஆசிரியித்து இப்படித்தான் வாழணும்னு வாழ்ந்தார். பரமபதத்தில் எப்பேற்பட்ட நன்மை கிடைக்கும் அதையும் காட்டினார். ரெண்டையும் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணி அற்புதமான பதிகத்தை அருளினார். இதை கேட்டவாளுக்கு என்ன பலன்னா அற்புதமான ஒரு பலன் சொல்லியிருக்கார். பெரியாழ்வார் மனசு எப்படி எப்போதும் பெருமாள்கிட்டயே ஈடுபட்டதோ இந்த பாசுரங்களை கேட்கிறவா மனசும் பெருமாளிடமே ஈடுபடும் அப்படின்னு ஒரு பெரிய பலன் சொல்லி நிறைவு செய்கிறார். 10வது பாசுரம். செத்து போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல் பத்தராய் இறந்தார் பெரும் பேற்றை பாழித்தோள் விட்டு சித்தன் புத்தூர்கோன் சித்தம் நன்குருங்கித் திருமாலை செய்த மாலை இவை பத்தும் வல்லார் சித்தம் நன்குருங்கித் திருமால் மேல் சென்ற சிந்தை பெருவர் தாமே. செத்து போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல் பத்தராயிறந்தார் பெரும் பேற்றை ஆழித்தோள் விட்டு சித்தன் புத்தூர்கோன் சித்தம் நன்குருங்கித் திருமாலை செய்த மாலை இவை பத்தும் வல்லார் சித்தம் நன்குருங்கித் திருமால் மேல் சென்ற சிந்தை பெருவர் தாமே. இந்த 4 பகுதிகளா பிரிச்சுக்கோங்க. முதல்ல இந்த பதிகத்தினுடைய சாரம் என்ன? சாரம் என்னன்னா, செத்து போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல் பத்தராயிறந்தார் பெரும் பேற்றை. அது வரைக்கும் ஒரு பகுதி. அதாவது செத்து போவதுன்னா மரண காலம், செத்து போவதோர் போதுன்னா பொழுது, அந்த சமயம்னு அர்த்தம். செத்து போவதோர் போது மரணம் அடையக்கூடிய அந்த காலம் நினைந்து அந்த காலத்தை நினைச்சு பார்த்தாராம் பெரியாழ்வார். எத்தனை பேர் மரணம் அடைவதை நாமும் பார்த்திருப்போம். ஒருத்தருக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டம். ஒருத்தருக்கு வாய் இழுத்துக்கும், ஒருத்தருக்கு கண்ணு மயங்கும், ஒருத்தருக்கு உடம்புல வலிப்பு வரும், ஒருத்தருக்கு கை கால் இழுக்கும். எல்லாம் பிராக்டிக்கலா பாக்குறோம் இல்லையா? புறையேறதுல இருந்து ஆரம்பிச்சு இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தாராம் பெரியாழ்வார். ஐயோ, இந்த லோகத்துல செத்து போவதோர் போது நினைந்து ஒத்தொத்தரும் அந்த மரண காலத்துல எப்படியெல்லாம் வேதனைப்படுறாங்கிறத நினைச்சு பார்த்தாராம். பார்த்துட்டு நம்மளையும் பார்த்தார். இது தெரியாம ஏதோ லோகத்துல சாஸ்வதமா வாழ போறோம்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பரம கருணையோடு அதை நமக்கு எடுத்து சொன்னாராம். அப்போ முதல் விஷயம், மரணத்தின் போது என்னாகும்? செத்து போவதோர் போது நினைந்து. அடுத்து என்ன பண்ணார்னா, செய்யும் செய்கைகள், செய்யும்க்கு முன்னாடி பிராக்கெட் போட்டு யம கிங்கரர்கள்னு போட்டுக்கோங்க. சரி, மரணம் அடையும் போதுதான் வேதனை, அப்பா உடம்ப விட்டு உயிர் போயிடுத்து, இனி நிம்மதியானா? இப்பதான் பெரிய பிரச்சனையே ஆரம்பம். யம கிங்கரர்கள் செய்யும் செய்கைகள்னா அவ கொடுக்கக்கூடிய தண்டனைகள்னு அர்த்தம். இவனை இன்னும் யமலோகத்துக்கு கொண்டு போய், அதான் உதாரணம் எல்லாம் பார்த்தோமே, இந்த நரிக்கு கொண்டு போய் பாக்குடம் கொடுக்குற மாதிரின்னு, அப்படியெல்லாம் அவ போட்டு இவனை என்னென்ன பாடெல்லாம் படுத்துவா. செய்யும் செய்கைகள், இதை சாஸ்திரம் மூலம் அறிந்து கொள்கிறோம். யமகிங்கரர்கள் எப்படியெல்லாம் நரக்கத்துல வேதனை கொடுப்பான்னு. அந்த செய்யும் செய்கைகளையும் பார்த்துட்டு, பா இங்க வாழும் காலம்தான் இல்ல, போனதுக்கு அப்புறமும் கஷ்டம் இருக்கு, அந்த செய்யும் செய்கைகளையும் சொல்லிட்டு இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சா தேவபிரான் மேல். தேவபிரான்ங்கிறது ஸ்ரீமன் நாராயணன். இந்த இடத்துல தேவர்னா நித்திய சூரிகள், பிரான்னா அவளுக்கு தலைவனா இருந்து பேருதவி செய்பவர், தன்னுடைய அழக அனுபவிக்க கொடுத்து கைங்கரியம் பண்ற பாக்கியத்தை கொடுத்து தேவர்களாகிய நித்தியசூரிகளுக்கு பிரானாய் இருந்து பேருபகாரம் பேருதவி செய்தவன் நாராயணன். அந்த தேவபிரான் மேல் பெருமாள்கிட்ட ஈடுபடுங்கோ, பெருமாள் மீது பக்தி செலுத்துங்கோ. அந்த தேவபிரான் மேல் பத்தராய் இறந்தார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பத்தர் இறந்தார் இல்லையா, பத்தராய் இறந்தார்னா என்ன அர்த்தம்னா, பக்தராக ஆகி, அதாவது மரண காலத்துக்கு முன்னாடி பத்தர் ஆய், முதல்ல பக்தராக ஆயிடணும், இறந்தார், அதுக்கப்புறம் தான் மரணம். அதனால மரணம் எப்ப வேணாலும் வரலாம். ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள் பத்தராய் பக்தராக ஆயிடுவோம். பக்தராக ஆகிவிட்ட பின் இறந்தார். ஒருத்தர் மரணம் அடைஞ்சா பெரும் பேற்றை, பேருனா பெரிய பாக்கியம்னு அர்த்தம். பெறக்கூடிய பாக்கியம் என்ன? வைகுண்டத்துல போய் நித்திய சூரிகளை விட சிறந்த கைங்கரியத்தை இவாளுக்கு பெருமாள் கொடுக்க போறார். அதனால ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பாருங்க. மரண தருவாயில என்ன ஆகும்? செத்து போவதோர் போது நினைந்து நரக்கத்துக்கு போனா யமகிங்கரர்கள் செய்யும் செய்கைகள், இதை விட்டு தேவபிரான் மேல் பெருமாள் இடத்துல
பக்தராய், முதல்ல பக்தராயிட்டு இறந்தார், அதுக்கப்புறம் ஒருத்தர் இறந்து போனா பெரும் பேற்றை, அவ பெறக்கூடிய பாக்கியத்தை நினைச்சு பாருங்க. இதைத்தான் இந்த 10 பாசுரங்கள்ல பாடினார். இது பாட்டின் முதல் பகுதி. பாடினவர் யார்? பாழித்தோள் விட்டு சித்தன் புத்தூர்கோன். பாழித்தோள், பாழினா வலிமையான, பவர்ஃபுல்னு அர்த்தம். பாழித்தோள், வலிமையான தோள்கள் கொண்ட விட்டு சித்தன். வெயிட் வெயிட், அங்க பெரியாழ்வார்னா நல்லா பக்திமான்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், வேதமெல்லாம் நல்லா சொல்லுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். மல்யுத்த வீரர் மாதிரி பாழித்தோள்னு சொல்லிக்கிறாரு. ஏன்னா இது இந்த தோளை பத்தி அவர் பேசலையாம், சம்சாரத்தை வெல்லக்கூடிய வலிமை கொண்டவரா. தோள்ங்கிறது வலிமைக்கான ஒரு அடையாளம். இந்த பைசப்ஸ்ன்னு காட்டுறா இல்லையா நான் பலசாலின்னு, அது போல பாழித்தோள்னா சம்சாரத்தை வெல்லக்கூடிய மிடுக்கு கொண்டவர்னு ரொம்ப அழகா அர்த்தம் காட்டியிருக்கா ஆச்சாரியர்கள். அதனால சம்சாரம் என்னும் பிறவி பிணியை வெல்லக்கூடிய அந்த வலிமை மிக்க விட்டு சித்தன் புத்தூர் கோன். புத்தூர்னா வில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், அதுக்கு தலைவராக இருக்கிறாராம். இதுக்கு ரொம்ப அழகா வியாக்கியானம் பாருங்க, மணவாள மாமுனிகள் காட்டுறார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிறவா எல்லாருமே இதுல சொன்ன மாதிரி, அதாவது இது வரைக்கும் இந்த பதிகத்துல கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், உண்டதே போகம்னு வாழ்வோர்னு சொன்ன பாருங்க, அப்படியெல்லாம் இல்லாம இவ நித்திய சூரிகளை விட சிறப்பா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாளா இருக்கா. அவளுக்கே தலைவரா பெரியாழ்வார் இருக்கார். அதான் புத்தூர் கோன், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவர். ஆக பாடினவர், அருளி செய்தவர், சம்சாரத்தை வெல்லக்கூடிய வலிமை கொண்ட ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான விட்டு சித்தர் பெரியாழ்வார். அடுத்து 3வது பகுதி. இந்த பதிகத்தை எப்படி பாடினார்னா, மனச நன்னா பெருமாள்கிட்ட ஈடுபடுத்தி பாடினாராம். அதான் சித்தம் நன்கொருங்கி திருமாலை. திருமாலை அதாவது திருமால் ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல சித்தம், மனசு நன்கு ஒருங்கி, ஒருங்கினா ஒருமுகப்பட்டுன்னு அர்த்தம், போக்கஸ் பண்ணின்னு அர்த்தம். மனச நன்னா பெருமாள்கிட்ட ஈடுபடுத்தினாராம். ஏன்னா அழகான நுட்பம் பாருங்க, முன்னடியிலேயே விட்டு சித்தன்னு சொல்லியிருக்கு. அவர் பேரே விஷ்ணு சித்தர் தான். எப்போதும் விஷ்ணுவின் சித்தத்துல இவர் இருப்பார், இவர் சித்தத்துல விஷ்ணு இருப்பார். அப்புறம் எதுக்கு சித்தம் நன்கு ஒருங்கி மனச நன்னா பெருமாள்கிட்ட ஈடுபடுத்தினா? அங்கதான் பதிகத்தின் ரகசியமே இருக்கு. இவர் என்ன பண்ணாராம், மனசு ஏற்கனவே பெருமாள்கிட்ட ஈடுபட்டு இருந்தாலும் இப்ப உபதேசம் பண்றாரு அடுத்த வாளுக்கு, நீங்க மனசை பெருமாள்கிட்ட ஈடுபடுத்துக்கோன்னு. அடுத்த வாளுக்கு உபதேசம் பண்றவர் முதல்ல தன்னைத்தானே செக் பண்ணிட்டு டபுள் காஷியஸா இருக்கணும். எப்போதுமே நாம ஒழுங்கா இருக்கணும். அடுத்த வாளுக்கு சொல்றோம்னு வந்துட்டோம்னா நாம இன்னும் 2 மடங்கு ஒழுங்கா இருக்கணும். நம்மை திருத்திக் கொள்ளாமல் என்னைக்குமே அடுத்த வாளுக்கு அறிவுரை சொல்லக்கூடாதான். அதனால இவர் என்ன பண்ணாராம், நான் மனசை நான் பெருமாள்கிட்ட ஈடுபடுத்தியிருக்கேன்னா அதை என்ஷூர் பண்ணிட்டாராம். எப்பவும் விஷ்ணு சித்தர் தான் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் முயற்சி எடுத்து சித்தம் நன்குருங்கி திருமாலை, மனசை இன்னும் பெருமாள்கிட்ட ஒருமுகப்படுத்தினாராம். அதுக்கப்புறம் தான் செஞ்சாராம் உபதேசம். அதனாலதான் என்ன சொல்றான், பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச்ங்கிறான். இல்ல நாம என்ன சொல்றோம்னா, ப்ரீச் வாட் யூ ஆல்ரெடி பிராக்டிஸ். நீ ஏற்கனவே ஒன்னு ஃபாலோ பண்ணாதான் அடுத்த வாழ்க்கை சொல்லலாம். இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, ஆன்மீகம்னா எல்லாரும் என்ன நினைச்சுடுறா, அடுத்த வாளுக்கு ஆர்டர் போட்டு அடுத்த வாளுக்கு அட்வைஸ் பண்ணி அடுத்த வாழை திருத்துறது ஆன்மீகம். கிடையவே கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னைத்தானே சுய பரிசோதனை பண்ணி பார்த்து தன்னைத்தானே திருத்தி கொண்டு தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுதான் ஆன்மீகமே ஒழிய, வெறுமன அடுத்த வாளுக்கு அட்வைஸ் பண்றேங்கிறதோ, இவர் இங்க இது தப்பு பண்ணிட்டார், அங்க அவர் அது தப்பு பண்ணார், அங்க அவர் அது தப்பு பண்ணார், நீ எல்லாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறது ஆன்மீகம் கிடையாது. நாம எப்படி இருக்கோங்கிறத பார்க்கணும், நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த நிலை நமக்கு வர வர தானே நம்முடைய அந்த ஆறாங்கிற பாருங்க, நம்முடைய பாசிட்டிவ் வைப்ஸ்ங்கிறான், நமக்குன்னு ஒரு தபசக்தி வரதோ இல்லையோ, அதை பார்த்தாலே மற்றவாள்லாம் தானா திருந்திடுவாளாம். நம்ம என்ன ட்ரை பண்றோம், எல்லாரும் சொல்லி 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 எத்தனை பேர் கேட்கிறா? நாம நம்முடைய ஆன்மீக சக்தியை வளர்த்து கொண்டால், தபஸை வளர்த்து கொண்டால், நம்ம அனுஷ்டானத்தை சரியா பண்ணா, அந்த அனுஷ்டான பலம் இருந்ததுன்னா ஒரு பார்வையை எதிராளியை திருத்திடும். அதனால பெரியாழ்வார் என்ன பண்ணார், சித்தம் நன்கொருங்கி திருமாலை, தன் திருவுள்ளத்தை முதல்ல பெருமாள்கிட்ட நின்னா ஈடுபடுத்தினார். அதுக்கப்புறம் இது உபதேச பதிகமாச்சே, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி இப்படி எல்லாம் வாழாதீங்கோ, கண்டபடி வாழாதீங்கோ, பெருமாள்கிட்ட மனசை ஈடுபடுத்துங்கோன்னு செய்த மாலை இவை 10 வல்லார். செய்தனா அருளி செய்த இயற்றிய மாலை, சொல் மாலையாக அமைந்த இந்த பாசுரங்கள் 10 வல்லார், 10ஐயும் யார் சொல்ல வல்லவர்களோ. அதனால 3வது பகுதி இத பெரியாழ்வார் எப்படி பாடினார்னா, தன் மனசை முதல்ல நல்லா பெருமாள்கிட்ட ஈடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் 10 பாசுரங்கள் ஒரு சொல் மாலையாக பாடினார். வல்லார் யாரெல்லாம் சொல்ல வல்லவர்களோ அவளுக்கு என்ன பலன், அதான் பாட்டி 4வது அடி. சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல், பெரியாழ்வாருடைய மனசு எப்படி பெருமாள்கிட்ட ஈடுபட்டதோ, அதனாலதான் 3வது அடி 4வது அடி 2லயும் பாருங்க ஒரே தொடர் வரும். சித்தம் நன்கொருங்கி திருமாலை, சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரியாழ்வாருடைய மனசு எப்படி பெருமாள்கிட்ட ஒருமுகப்பட்டதோ, சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல் பெரியாழ்வார் மனசு ஒருமுகப்பட்டது போல நம்ம மனசு பெருமாள்கிட்ட ஈடுபடும். ஈடுபட்டு சென்ற, சென்றன்னா இந்த இடத்துல போனன்னு அர்த்தம் இல்ல, குடிகொண்டன்னு அர்த்தம், நிலைத்தன்னு அர்த்தம். சென்ற சிந்தை, பெருமாள்கிட்ட நிலைத்திருக்கும் சிந்தை.
ஏன்னா அடுத்து ஒரு ப்ராப்ளம், பெரியாழ்வார் அளவுக்கு பக்தி இந்த 10 பாட்டை கேட்கும் போது இருக்கும், அப்புறம் போயிடுமான்னா இல்ல, சென்ற சிந்தை பெருமாள்கிட்டயே நிலைத்து போய் குடிகொண்டு விடும் பெருவர் தாமே. அப்படிப்பட்ட ஒரு மனசை பெறுவார்கள். இந்த 10 பாட்டு கேட்டவாளுக்கு என்ன பலன்னா, பெரியாழ்வார் மனசு எப்படி பெருமாள்கிட்ட ஈடுபட்டதோ, சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல், பெருமாளிடத்திலேயே நன்கு ஊறி ஈடுபட்ட சிந்தனை பெற்று சென்ற சிந்தை அவன்கிட்டயே நிலைத்திருக்கக்கூடிய அந்த சிந்தனையை பெறுவர் தாமே. அப்படிப்பட்ட மனோபாவத்தையும் பக்தியையும் பெறுவார்கள்னு பலன் சொல்லி பூர்த்தி பண்றார். அப்ப இந்த பதிகம் என்பது மரண தருவாயில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், யமகிங்கரர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைகள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து, அத்தோடு பெருமாள்கிட்ட பக்தராயிட்டு அதுக்கப்புறம் மரணம் அடைந்தா அவ பெறக்கூடிய பேரு, அதையும் நினைச்சு பாடினார். யார் பாடினார்? சம்சாரத்தை வெல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைவரான பெரியாழ்வார் பாடினார். எப்படி பாடினார்? தன் மனசை முதல்ல பெருமாள்கிட்ட ஈடுபடுத்திட்டு உங்க மனசை பெருமாள்கிட்ட ஈடுபடுத்துங்கன்னு நமக்கு அறிவுரை சொல்லி 10 பாசுரங்கள் பாடினார். இத சொன்னா என்ன பலன்னா, நம்ம மனசும் பெரியாழ்வாரை போலவே பெருமாள்கிட்ட ஈடுபடும், அதுல நிலைத்து நிற்கும். பெரியாழ்வாருக்கு இருந்த பக்தியில ஒரு துளி நமக்கும் ஏற்படும்ங்கிறது பலன். செத்து போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல் பத்தராய் இறந்தார் பெரும் பேற்றை பாழித்தோள் விட்டு சித்தன் புத்தூர்கோன் சித்தம் நன்குருங்கித் திருமாலை செய்த மாலை இவை 10 வல்லார் சித்தம் நன்குருங்கித் திருமால் மேல் சென்ற சிந்தை பெறுவர் தாமே. செத்து போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல் பத்தராயிறந்தார் பெரும் பேற்றை ஆழித்தோள் விட்டு சித்தன் புத்தூர்கோன் சித்தம் நன்குருங்கித் திருமாலை செய்த மாலை இவை 10 வல்லார் சித்தம் நன்குருங்கித் திருமால் மேல் சென்ற சிந்தை பெறுவர் தாமே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். விஷ்ணு சித்தா with powerful shoulders belonging to Srivilliputtur blessed us with 10 verses which speak about the state at the time of death, the punishments inflicted by the servants of Yama, and the great privilege attained by people who are devoted to Devapiran. Periyalvar composed these 10 verses as a garland by focusing in his mind one-pointedly on the Lord. Those who chant these verses will also get their minds focused one-pointedly on the Lord always என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். இப்போ நம்ம மாத்துல ஒரு குழந்தை பிறந்து குழந்தைக்கு பேர் வைக்கலாம்னா என்ன பேர் வைக்கலாம்? எல்லாரும் உடனே என்ன பண்றான்னா இந்த காலத்துல நியூமராலஜின்னு ஒன்று எடுத்துடுறா. அதை எடுத்து இட்டத்துக்கு அவளுக்கு அதுல என்னென்ன பேரெல்லாம் வருதோ எல்லாத்தையும் வச்சுடுறா. அதுலயும் சில பேரெல்லாம் பார்த்தா அர்த்தமே அமங்கலமா வருது, சில பேருக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, ஆனாலும் எங்களுக்கு நியூமராலஜி படி இது நல்லா இருக்குங்கிறா. சில பேர் இந்த பேர் பிடிச்சிருக்கு வச்சுட்டோங்கிறா. பெரியாழ்வார் வந்தார், உபதேசம் பண்றதுன்னு இறங்கிட்டேன், குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கணும்னு உபதேசம் பண்றேன்னார். அதுதான் அடுத்த பதிகம். 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி காசும் கரையுடைன்னு தொடங்கக்கூடிய அற்புதமான பதிகம். யார் ஆத்துல எல்லாம் சீக்கிரம் குழந்தை பிறக்க போறதோ அவசியம் இந்த பதிகம் கேளுங்கோ, நல்ல பேர் உங்களுக்கு கிடைத்து விடும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். செத்து போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல் பத்தராயிரந்தார் பெரும் பேற்றை பாழித்தோள் விட்டு சித்தன் புத்தூர்கோன் சித்தம் நல்குருங்கே திருமாலை செய்த மாலை இவை 10 வல்லார் சித்தம் நன்கொருங்கே திருமால் மேல் சென்ற சிந்தை பெறுவர் தாமே. திருமாலே சென்ற சிந்தை பெறுவர் தாமே.
Thank you.